அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் பிகாம் சிஏ செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் யூனிட் 2ல ப்ரோக்ரஷன் நம்ம பார்ப்போம். பிகாம் சிஏ செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் யூனிட் 2ல வாட் இஸ் ப்ரோக்ரஷன் அப்படின்னா, அதாவது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் டாபிக், வாட் இஸ் ப்ரோக்ரஷன்? Progression is a sequence following a definite pattern. அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு விதியை பின்பற்றும் எண்களினுடைய வரிசை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு குறிப்பிட்ட ரூல் வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ற ஒரு வரிசை, அதான் சீக்வன்ஸ்னா என்ன அர்த்தம்? வரிசை. ஏ டெஃபினட் பேட்டர்ன், ஒரு குறிப்பிட்ட விதியை பயன்படுத்தணும் அப்படின்றது தான் அது. நம்ம வாட் இஸ் ப்ரோக்ரஷன் அப்படின்னா, ப்ரோக்ரஷன் இஸ் ஏ சீக்வன்ஸ் ஃபாலோவிங் definite pattern. What is arithmetic progression? Arithmetic progression is a sequence or series in which term after the first is obtained by adding and subtracting a fixed quantity to the preceding term. அப்படின்னா என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு உறுப்பும் அதுக்கு முன்னாடி, அதாவது முன்னாடி preceding term, சரியா? ஒவ்வொரு உறுப்பும் அதுக்கு முன்னாடி ஒரு உறுப்புல ஒரு நிலையான ஒரு எண்ணை கூட்டவோ அல்லது கழிக்கவோ கிடைக்கக்கூடிய ஒரு தொடர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அதான் சீக்வன்ஸ் அல்லது நம்ம ஒரு சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அது எப்படி சார் உண்மை அப்படின்னா, இப்போ சப்போஸ் இப்போதோ இங்க இருக்குது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கோங்க. அப்போ இதுல 2, அதாவது 2ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம், சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் அப்டைன்டு பை ஆடிங் சப்ராக்டிங். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் இதுக்கு 2+2 நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் 4+2. அப்போ இந்த 2 ஈஸே காமனாக நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். அப்போ அது போகும்போது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது எப்படி எனக்கு கிடைக்குதுன்னா, 2, 4, 6, 8 இஸ் இன் ஏபி. எவ்ரி டேர்ம் இஸ் அப்டைன்டு பை ஆடிங் ஏ ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி 2 டு தி ப்ரிசீடிங் டேர்ம். விளக்க முடியுது? அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கிறையா, அதை தான் நம்ம அங்கே சொல்ல போகிறோம். அதுதானே ஒவ்வொரு உறுப்பும் முந்தைய உறுப்புன்னு ஒரே ஒரு நிலையான, அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு உறுப்பும் முன்னாடி இருக்கிற உறுப்புடன் நிலையான ஒரு எண்ணெய் கூட்டணும் இல்லை கழிக்கவோ கிடைக்கிறது தான் நம்ம அரித்மெட்டிக் என்னது ப்ரோக்ரஷன் நம்ம சொன்னோம். அதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இங்கே ஆட் பண்ணியிருக்கிறோம். சரி, நெக்ஸ்ட் அகைன் இப்போ பாருங்க, 19 இதுலேருந்து 2 நம்ம இது கழிச்சுனா 17, 17லேருந்து 2 போச்சுன்னா என்னது 15, 15லேருந்து 2 போச்சுன்னா 13. So is AP every term is obtained by subtracting a fixed quantity 2 from preceding term அப்படி நம்ம சொல்றோம். ஸோ அப்போ அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு உறுப்புடன் ஒரு நிலையான ஒரு நம்பர் என்ன பண்ணணும், ஒன்று கூட்டணும் இல்லை கழிக்கணும் அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ணணும், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் அண்ட் ஏபி. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஏபி இஸ் ஃபார்முலா வந்து இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. A+D, A+2D, A+3D. ஸோ ஏ இஸ் ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம். ஏன்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம். டின்றது என்னது, காமன் டிஃப்ரென்ஸ். காமன் டிஃப்ரென்ஸ் தான் இது என்னது, இந்த டி. சரியா? இந்த டி எல்லாமே என்னது, காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட், காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏபி. இன் ஏபி the term are obtained by adding subtracting a fixed the quantity to preceding term. The fixed quantity so added subtracted is called common difference. அப்போ என்ன காமன் டிஃபரன்ஸ்னால அதே மீனிங் தான். நம்ம என்ன சொல்றோம், ஒரு தொடர்ல ஒரு ஏபின்ற ஒரு தொடர்ல, சரியா? ஏபி ஒரு தொடரில் உள்ள எண்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையான எண்ணை நம்ம என்ன பண்றோம், கூட்டுறோம். ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் என்ன பண்றோம், கூட்டுறோம் அல்லது கழிக்கிறோம். அது அந்த கழிச்சோம்னா நமக்கு அதன் மூலயமா அடுத்தடுத்த நெக்ஸ்ட் என்னது நமக்கு உறுப்பு நமக்கு கிடைக்கும். சரியா? இதுதான் என்ன, சப்ராக்டிங் ஃபிக்ஸ்டு தி குவான்டிட்டி டு தி ப்ரிசீடிங் டேர்ம். தி ப்ரிசீடிங் குவான்டிட்டி ஆடட் சப்ராக்டட் இஸ் கால்ட் தி காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சரியா? அப்போ என்ன சொன்ன, ஒரு தொடரில் ஒரு எண்ணெய் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையான ஒரு எண்ணெய் நான் கூட்டுறேன்
இல்லை கழிக்கிறேன் அப்படின்னா எனக்கு அதுதான் அது அடுத்தடுத்து ஒரு ரூபாய் எனக்கு கிடைச்சதுன்னா அதைத்தான் நான் என்ன பண்ணுறேன் காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ரைட், ஓகே. அப்போ காமன் டிஃபரன்ஸ் ஃபார்முலானா எனி டேர்ம் மைனஸ் ப்ரெசிடிங் டேர்ம். எனி டேர்ம் மைனஸ் ப்ரெசிடிங் டேர்ம்னா இப்போ நான் சப்போஸ் எனி டேர்ம்ன்றது நான் என்ன சொல்கிறேன் ஏஎன். அப்போ ஏஎனுக்கு முன்னாடி டேர்ம் தான் இருக்கும் A-1. ஏஎனுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் A+1. ஸோ அப்போ அதுதான் அவங்க சொல்கிறாங்க ப்ரெசிடிங் டேர்ம் வந்து AN மைனஸ் AN-1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஏபி. If A is a first term, A is a first term, D is a common difference, N the number of terms, then the general term is Tn is equal to A plus N minus 1 D. இது important formula ஞாபகம் வச்சுக்கோங்க. nth term from the last. நல்லா கவனிங்க, nth term from the last. ஓகேவா? If L be the last term of an AP. சரியா? L அது AP arithmetic progressionல L லாஸ்ட் டேர்ம் இருந்ததுன்னா nth டேர்ம் ஃப்ரம் தி லாஸ்ட் இஸ் கிவன் பை. அப்போ இதை பாரு எல் மைனஸ் nth டேர்ம் ஃப்ரம் தி லாஸ்ட் அப்படின்னா nth டேர்ம் ஃப்ரம் தி லாஸ்ட்னா N-1D அப்படின்னு நம்ம அங்கே எழுதுறோம். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் தி nth டேர்ம் ஆஃப் சீக்வன்ஸ். நல்லா கவனிக்கணும். ஃபைண்ட் தி nth டேர்ம் ஆஃப் சீக்வன்ஸ் 5 to -1 -4. அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம nth டேர்ம் என்ன நம்ம அந்த இந்த சீக்வன்ஸுடைய nth டேர்ம் என்ன அப்படின்னு பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், we have to first find out whether the sequence in AP or not. ஸோ முதல்ல இந்த கொடுத்துருக்கிறது முதல்ல என்னது அது ஏபியா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்போ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா நம்ம என்ன சொல்லணும், ஏதோ ஒரு நம்பர் ஒரு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தர அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு கூட ஒரு காமனாக ஒரு நம்பர் என்ன பண்ண ஆட் பண்ணணும் அல்லது சப்ட்ராக்ட் பண்ணோம்னா எனக்கு ஒரு சீக்வன்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுதான் நம்ம அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். நம்ம சொன்னா ஒவ்வொரு உறுப்பும் முன்னாடி இருக்கிற உறுப்புடன் ஒரு நிலையான எண்ணம் நம்ம என்ன பண்ணோம் கூட்டணும் அல்ல கழிச்சோம் அப்படின்னு கிடைக்கக்கூடிய தொடர் தான் நம்ம என்ன சொன்னோம் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சொன்னோம். ஸோ அப்போ அது முதல்ல இது இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். எனி 3 numbers AB in AP if B minus A is equal to C minus B. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு 3 numbers எத்தனை கண்டிஷன் வந்தது, ஒரு 3 நம்பர் எடுத்துக்கோ, அது ஏபிஐ இருக்கணும்னா என்ன சொன்னா B minus A is equal to C minus B in case of given sequence. அப்போ இந்த என்ன பண்றேன், இன்கேஸ் இப்போ இங்க கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் நான் என்ன பண்றேன் ABCன்னு எடுக்கிறேன். அப்போ என்ன சொல்றேன், இது வந்து என்னது, இது வந்து A, இது என்னது B, இது என்னது C. அப்போ அந்த மாதிரி கொடுக்குறப்ப A is equal to 5, B is equal to 2, C is equal to -1. ஸோ அப்போ இதில் நம்ம என்ன பண்றோம் அப்ளை பண்ணோம்னா B minus A, B minus 2 minus 5, 1 -1 -2, that is 3 minus 3. ஸோ நமக்கு என்ன 3 minus 3 நமக்கு காமனாக நமக்கு கிடைக்குது. சரியா? அப்போ இது கண்டிப்பாக இது என்ன அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான். ஸோ தி சீக்வன்ஸ் இஸ் இன் என்னது ஏபி வேர் A is equal to 5. இதனுடைய காமன் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இங்க என்ன பண்ண இதுல நீங்க பாருங்க, காமன் டிஃபரன்ஸ்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணுங்க, அதுதான் காமன் டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம். அப்போ 2 - 5 -3, அதுதான் நம்ம என்ன பண்றோம் காமன் டிஃபரன்ஸ் சொல்றோம். அப்போ nth டேர்ம் ஈக்குவல் டு ஃபார்முலா, nth டேர்ம் ஈக்குவல் டு A plus N-1D. அப்போ A ஈக்குவல் டு என்னது 5, N-1D, காமன் டிஃபரன்ஸ் வந்து -3. ஸோ இப்போ அந்த -3 உள்ள காமனாக மல்டிபிள் பண்ணலாம். அப்போ -3n, மீண்டும் இங்கே இந்த 1ஓட பண்ணோம்னா மைனஸ் +3. ஸோ அப்போ என்ன வரும் இந்த டேர்ம்னா 5 - 3n + என்னது 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 3யும் 5யும் ஆட் பண்ணோம்னா 8 - 3n கிடைக்கும். அதுதான் அது nth டேர்ம் ஆஃப் சீக்வன்ஸ். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபைண்ட் தி nth டேர்ம் ஆஃப் சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டேன்னா அதனுடைய வேல்யூ வந்து என்னது இதுதான். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட், the first term of AP is 5, 11th term is 25. Find the common difference. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்னா முதல்ல கிவன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் எப்பயும் நம்ம என்ன ஏன்னு எடுப்போம். அப்போ அதனோட வேல்யூ என்னது 5. 11th டேர்ம்னா T1 is equal to, அப்போ T11 T11th டேர்ம்ல 120. அப்போ ஃபார்முலா இதுதான் நம்ம அப்ளை பண்ணோம். ஃபார்முலால A is equal A plus இங்கே N-1D. அப்போ என்னோட வேல்யூ தான் எனக்கு என்ன அப்படின்னா 11 - 1 என்னது 10D. அப்போ இங்க இதனுடைய வேல்யூ, அப்போ இது நம்ம என்ன சொல்லலாங்க
125 இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் 10d. அதை தான் நம்ம இங்கே எழுதிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஏவோட வேல்யூ வந்து என்னது 5, இங்கே ஏவோட வேல்யூ 5 போடுறோம். 5 + 10d இஸ் ஈக்குவல் டு 125. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 5 இந்த ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டாங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா 10d இஸ் ஈக்குவல் டு 125 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு என்னது 120. ஸோ 10d இஸ் ஈக்குவல் டு என்னது 120, 0 கேன்சல் பண்ணிட்டு அப்போ d இஸ் ஈக்குவல்னா 12 வரும். அந்த 12 தாங்க நமக்கு ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரியா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். தி ஆர்த் டேர்ம் ஆஃப் அன் ஏபி இஸ் 4r - 3. ஃபைண்ட் தி சீரிஸ். அப்போ ஆர்த் டேர்ம் ஆஃப் ஏபி இஸ் 4r - 3னா இந்த சீரிஸை நீ ஃபைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிவன் tr இஸ் ஈக்குவல் டு 4r - 3. இப்போ நான் சப்போஸ் நான் என்ன பண்றேன், சீரிஸ் தானே ஃபைண்ட் பண்ணணும். ஆனால் ஆரோட வேல்யூ நான் 1ன்னு கொடுக்குறேன். 1ன்னு கொடுத்தா இங்கே 1 கொடுத்தா 4 - 3. 4 - 3 என்னது 1. சப்போஸ் நான் என்ன கொடுக்குறேன் 2ன்னு கொடுக்குறேன். நம்ம சீக்வன்ஸ் நம்ம லைனாக கொடுக்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம் 1 2 3 இந்த மாதிரி நம்ம லைனாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட் 4 5 6ன்னு போயிட்டே இருக்கும். 2 கொடுத்தோம்னா இங்கே 8 - 3 இஸ் ஈக்குவல் டு 5. 3 கொடுத்தோம்னா 12 - 3 இஸ் ஈக்குவல் டு 9. அடுத்து சப்போஸ் T4 கொடுத்தோம்னா 4 × 4 - 3 இஸ் ஈக்குவல் டு 16 - 3. தட் இஸ் என்ன வரும் அப்படின்னா 13 வரும். அப்போ அதுதான் இதனுடைய வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், இதனுடைய வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு சீரீஸாக எழுதுறோம். என்ன எழுதுற மாதிரி 1 5 9 13. நெக்ஸ்ட் என்ன வரும், இது கூட அப்படியே அடுத்து நம்பர் வந்துட்டே இருக்கு, நம்ம எழுத வேண்டியது. சரியா? 1 4. அப்போ அதாவது என்னென்ன இதுக்கு பாரு காமன் டிஃபரன்ஸ் என்னது 4. 1 கூட 4 கூட்டினா 5, 5 கூட 4 கூட்டினா 9, 9 கூட 4 கூட்டினா 13, 13 கூட 4 கூட்டினா அடுத்த டைம் 17, நெக்ஸ்ட் டைம் 21, அடுத்து 25, 29. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் அரித்மெட்டிக் மீன்? அது அரித்மெட்டிக் மீன்னா என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம். அரித்மெட்டிக் மீன்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2 நம்பர்ஸுக்கு இடைப்பட்ட கூட்டு சராசரியை நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் மீன்னா என்ன? இஃப் 3 numbers ABC are in AP, then the middle term B is known as the arithmetic mean of A and C. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த B is known as the arithmetic mean நம்ம சொல்றோம் அப்படின்னா AM is given by AM னா அர்த்தம் arithmetic mean is given by B is equal to A plus C divided by 2 அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அப்போ இங்க A plus C divided by 2 அப்படின்னா அப்போ AM is equal to 1/2 A plus C அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதான் ஃபார்முலா. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்க அரித்மெட்டிக் மீனுக்கு உண்டான ஃபார்முலா வந்து நம்ம என்ன சொல்லலாம், AM is equal to 1/2 A plus C அல்லது A plus C divided by 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபைண்ட் தி AM between 14 and 20. அப்போ என்ன அர்த்தம், 14க்கும் 20 இடைப்பட எனக்கு இடைப்பட்ட இருக்கிற அரித்மெட்டிக் மீன்னா என்ன சொல்லு அப்படின்றத கொஸ்டின். அப்போ AM of A and B is equal to A plus B divided by 2. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பார்த்துட்டு வருது ஃபார்முலா நம்ம பார்த்தோம். சரியா? அப்போ அது ஃபார்முலா AM of 14 to 20 அப்படின்னா 14 plus 20 divided by 2 is equal to 17. ஸோ அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்ன, இன்சர்ட் 3 AM between 5 and 23. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பிட்வீன் தானே. அப்போ என்ன சொல்றாங்க, 5க்கும் 23க்கும் இடையில ஒரு 3 நம்பர், ஒரு கூட்டு சராசரி நம்பர் வந்து என்னது நுழைச்சா என்ன கிடைக்குதுன்னு சொல்லு அப்படின்னு அந்த 3 நம்பர் நம்ம நுழைச்சோம்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுதான். சரியா? இப்போ முதல்ல 3 நம்பர்ஸ் எப்படி பண்றதுன்னு லெட் தி AMs be x1 x2 x3. அந்த 3 நம்பர்ஸ் நான் என்ன பண்றேன், x1 x2 x3 நான் கன்சிடர் பண்ணிருக்கேன், நான் எடுத்துக்கிறேன். தி சீரீஸ் இஸ், அப்போ சீரீஸை நம்ம எழுதுறப்போ அந்த பிட்வீன் 5 and 23 தானே. அப்போ என்ன பண்றேன், 5க்கும் 23க்கு இடையில நான் என்ன பண்ணேன் 3 நம்பர்ஸ் நான் எழுதுறேன். சரியா? அப்போ 3 நம்பர்ஸ் எழுதுறேன். அப்போ TN is equal to ஃபார்முலா TN is equal to A plus N minus 1 D is equal to 23. அப்போ இது வந்து என்னது நம்ம 23 நம்ம சொன்னோம்னா அப்போ அங்கே ஏவோட ஃபர்ஸ்ட் வந்து என்னது 5, என்னோட வேல்யூ என்னது 5, N minus 1. அப்போ 5 minus 1 D is equal to 23. அப்போ இந்த 5க்கு இங்கே 5, இங்கே 5 minus 1 is equal to 4D is equal to 23. அப்போ ஸோ இந்த 4D இந்த பக்கம் வச்சுக்க, 5 இந்த பக்கம் நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா 23 minus 5 இது அங்கே வந்துருச்சு.
அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்போ 4D இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 4D இஸ் ஈக்குவல் டு 18. அப்போ ஸோ D இஸ் ஈக்குவல் டு 18 டிவைடட் பை 4, தட் இஸ் 9/2. 9/2 மீன்ஸ் 4.5. அப்போ D ஓட வேல்யூ தான் 4.5. ஸோ அப்போ D இஸ் ஈக்குவல் டு 4.5. D இஸ் ஈக்குவல் டு 4.5. அப்போ ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 3 நம்பர்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணல, அதில் x1 is equal to a plus d, x1 is equal to a plus d னா அப்போ a ஓட வேல்யூ 5, டிஃபரன்ஸோட வேல்யூ 4.5, ஆட் பண்ண 9.5. நெக்ஸ்ட் x2 வந்து என்ன, a plus 2d. அப்போ a plus 2d அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம இங்க எழுதுறப்ப 5 plus 9 is equal to 14. அதே மாதிரி a plus 3d பண்ணோம்னா 5 plus 4.5 d, அதான் d என்னது, d into 3 13.5, ஆட் பண்ணா 18.5. அப்போ என்ன சொல்ல வரோம், இந்த 5க்கும் 23க்கும் இடையில எந்தெந்த நம்பர் இருக்கு அப்படின்னா 9.5, 14, 13.5 இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, ரைட், ஓகே. நெக்ஸ்ட், வாட் இஸ் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் பார்த்தோம் இல்லையா, இப்போ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் நம்ம பார்க்குறோம். தி ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் GP is a sequence or series which each term except the first bears, நல்லா கவனிங்க, first bears a constant ratio it is preceding term அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன சொல்லணும்னா, இது ஒரு ஜாமெட்ரி, ஒரு பெருக்கு தொடர் தானே. அப்போ இந்த தொடர்புகள்ல முதல் உறுப்பை தவிர, நல்லா கவனிக்கணும், முதல் உறுப்பை தவிர, அதாவது சீக்வன்ஸ் சீரிஸ் இன் ஈச் டேர்ம் எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட், இது மாதிரி நல்லா கவனிக்கணும், எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட், முதல் உறுப்பை தர மற்ற ஒவ்வொரு உறுப்பும் அதுக்கு முன்னால ஒரு உறுப்புடன் என்ன பண்ணிருக்கணும், ஒரு மாறாத விகிதத்தில் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இது தவிர அதுக்கு மற்ற உறுப்புகள் முன்னாடி, அப்படின்னா என்ன அர்த்தம், மற்ற உறுப்புனா இதுதான் அந்த இப்போ ஒருவேளை முதல் உறுப்பை தவிர அப்படின்னு தானே சொல்லுவோம், முதல் உறுப்பை தவிர மற்ற ஒவ்வொரு உறுப்புன்னா என்ன அர்த்தம், 6. அதற்கு முன்னால் உள்ள உறுப்பு, இப்ப நான் 6 எடுத்துருக்கிறேன் அப்படின்னா 6 முன்னால் உள்ள உறுப்பு ஒரு மாறாத விகிதத்துல, அப்ப 6 divided by 2 is equal to என்ன வரும், 3. அதே மாதிரி இங்க நான் என்ன பண்றேன், 18 எடுக்கிறேன், அப்ப 18 டிவைடட் பை முன்னாடி இருக்கிறது என்னது 6, இது என்னது 3. இப்ப நான் 54 எடுக்கிறேன், 54 டிவைடட் பை என்னது முன்னாடி இருக்கிற டேர்ம் வந்து 18. ஸோ இங்க என்ன வரும் அப்படின்னா 3. ஸோ அப்போ எல்லாமே காமனா நமக்கு என்னதான் கிடைக்கும்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் என்னது 3 அப்படின்றது நம்ம சொல்றோம். ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் என்ன அர்த்தம், ஒரு மாறாத விகிதத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, ரைட், ஓகே. நெக்ஸ்ட், தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் அண்ட் ஜிபி. தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஜிபி இஸ் given by AR square AR power 3, வேர் ஏ இஸ், இங்க ஏன்றது என்ன, ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆர் இஸ் என்னது காமன் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து காமன் ரேஷியோ ஆஃப் a ஜிபி. சரியா, காமன் ரேஷியோ ஒரு விகிதம், பொது விகிதம். சரியா, ஒரு காமன் ரேஷியோ என்ன அர்த்தம், பொதுவான ஒரு விகிதம், பொது விகிதம், பெருக்கு தொடர்புடைய ஒரு பொது விகிதம். In GP, each term except first bears a constant ratio to its preceding term. This constant ratio is called common ratio of GP. Common ratio is any term divided by preceding term. Any termனா இப்போ நான் ஜென்ரலாக என்ன பண்ணுறேன், ஒரு TN ஒரு டேர்ம் எடுத்தேன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, TN - 1. இப்போ 10ன்னு ஒரு டேர்ம் எடுக்கணும், அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 9 இருக்கும். இப்போ ஒரு ஆள் 9 எடுத்தா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 8 இருக்கும். அதுதான் என்ன சொல்றாங்க, காமன் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு எனி டேர்ம் டிவைடட் பை ப்ரெசிடிங் டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அதை பெருக்கு தொடர் ஜிபியில் முதல் உறுப்பை தவிர, அதுதான் சொல்றாங்க, ஈச் டேர்ம் ஆஃப் எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் தானே, முதல் உறுப்பை தவிர மற்ற ஒவ்வொரு உறுப்பும் அதன் முந்தைய உறுப்புடன் ஒரு மாறாத விகிதத்தை கொண்டிருக்கோம் அப்படின்னு நம்ம இங்கேயும் அந்த அதே மாதிரி சொல்லிடலாம். சரியா, ரைட். அடுத்து ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஏபி. ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஏபி என்ன சொல்லுது பாரு, ஜென்ரல் டேர்ம் வந்து TN is equal to AR power n minus 1. இதான் ஜென்ரல் டேர்ம் ஆஃப் TN is equal to AR power n minus 1, where A is equal to first term, R is a common ratio அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, ரைட், ஓகே. நெக்ஸ்ட், ஃபைண்ட் தி செவன்த், நல்லா கவனிங்க, ஃபைண்ட் தி செவன்த் 11th டேர்ம் ஆஃப் தி சீரீஸ் 1 2 4 8. அப்படின்னு என்ன அர்த்தம், 7th 11th டேர்ம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போதான் நம்ம காமன் ரேஷியோ நம்ம என்னன்னு பார்க்கணும். இப்போ ஒரு எலமெண்ட் முன்னாடி இருக்கிற எலமெண்ட் என்ன பண்ணா ரேஷியோ, இப்போ எடுத்தோம்னா 2 divided by 1 is equal to, அதுக்கப்புறம் என்ன வரும் 2, அதுக்கப்புறம் 4. இப்போ இந்த டேர்ம் இருக்கு 4, இதுக்கு முன்னாடி இருக்கிறதுனா 4 divided by is equal to 2. அது மாதிரி இங்கே 8
8க்கு முன்னாடி என்ன இருக்கு 4 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ 2 டிவைடட் பை 1, 4 டிவைடட் பை 2, 8 டிவைடட் பை 4, தட் இஸ் 2. அப்போ 1, 2, 4, 8 இஸ் இன் ஜிபி. சரியான ஒரு தொடர்ல தான் இருக்குது. ஜிபின்ற தொடர்ல இருக்குது. அப்போ ஜிபி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ காமன் ரேஷியோ இதனோட வேல்யூ என்ன? காமன் ரேஷியோ வந்து 2. அப்போ 7th டேர்ம் தானே. இப்போ கொஸ்டின் நமக்கு அதான் நம்ம கொடுத்துருக்காங்க. 7th டேர்ம் தானே. 7th டேர்ம் இஸ் ஈக்குவல் டு டிஎன் ஏஆர் பவர் 7 அதாவது n மைனஸ் 1 அதுதான் 7 மைனஸ் 1 அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். அப்போ ஏஆர் பவர் 6. ஆரோட வேல்யூ இங்க என்ன அப்படின்னா இப்பதான் நம்ம சொன்னாங்க ஆரோட வேல்யூ என்னது 2. அப்போ 1.2 பவர் 6. 2 பவர் 6ஓட வேல்யூ வந்து என்னது 64. அதே மாதிரி 11th டேர்ம்ல ஏஆர் பவர் 11 மைனஸ் 1 10. 2 பவர் 10 இஸ் ஈக்குவல் என்னது 1024. இது ஃபார்முலா வந்து இப்பதான் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்படி ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஜிபி நம்ம அப்ளை பண்றோம். விச் டேர்ம் ஆஃப் ஏ ஜாமெட்ரிக் சீரிஸ் 2, 4, 8, 16 இஸ் என்னது 2048. அப்போ விச் டேர்ம் ஆஃப் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கணும். என்ன பார்க்கலாம் பாரு. அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு விச் டேர்ம் ஆஃப் ஜாமெட்ரிக் சீரிஸ் எல் இஸ் ஈக்குவல் டு என்னது 2048. இங்க ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர் 2. ஆர் காமன் ரேஷியோ என்ன வருது? காமன் ரேஷியோ இதுக்கு முன்னாடி இருக்கிறது கூட போடணும். அப்போ 4 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ 8 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அப்புறம் என்னது 16 டிவைடட் பை 8 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ காமன் ரேஷியோ 2. ஃபார்முலா எல் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1. ஏஆர் பவர் n மைனஸ் 1. அப்போ இங்க இதனோட வேல்யூ வந்து என்னது 2048 இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ வந்து என்ன சொல்றாங்க 2 பவர் n மைனஸ் 1. அப்போ n மைனஸ் 1னா இப்போ இங்க நல்லா கவனிக்கணும். இங்க என்ன இருக்குது 2 பவர் 1, இங்க 2 பவர் n மைனஸ் 1. அப்போ நம்ம என்ன சொல்லணும் அடிமான சமமா இருந்தா நம்ம என்ன பண்றோம் அந்த அடுக்கு சமமா இருக்கும் நம்ம சொல்றோம். அதில் அடியல் சமமா இருந்தா மேல நம்ம கூட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம அந்த கான்செப்ட் சொல்றோம் இல்லையா. அப்ப என்ன பண்ணு 2 பவர் இங்க என்ன இருக்குது n மைனஸ் 1 பிளஸ் 1, தட் இஸ் 1 கேன்சல் ஆச்சுன்னா 2 பவர் n. சரியா. அப்போ இங்க 2048ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? இங்க அடியன் இப்போ பேஸ் 2 இருக்கு இல்லையா, 2க்கு வர மாதிரி நம்ம இங்கே எடுத்துட்டு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 248 நல்லா கவனிக்கணும் ஃபுல்லா நான் 2ஆல் டிவைட் பண்ணா 1024, மீண்டும் 2ஆல் டிவைட் பண்ணா 512, மீண்டும் 2ஆல் டிவைட் பண்ண 128, மீண்டும் 2ஆல் டிவைட் பண்ண 64, மீண்டும் 2ஆல் டிவைட் பண்ண 32, அதுக்கப்புறம் மீண்டும் 2ஆல் பண்ண 16, மீண்டும் 2ஆல் பண்ண 8, அதுக்கப்புறம் 2ஆல் பண்ண 4. நான் சார் போயிட்டே இருக்கு. ஆமா அப்படிதான் கண்டுபிடிக்கணும் 2. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? அப்போ இந்த கடைசியாக நம்ம என்ன சொல்ல வரோம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ இன்னும் எங்கே ஒன்று மிஸ் ஆகுது. எங்கே நம்ம என்ன பண்ணிருக்கோம் தப்பு பண்ணிருக்கோம் பாரு. மொத்தம் 11 இது வருதா பாரு. 2 1 1 2 1 2 3 4 5 6 7 இதோ இங்க ரிமைனிங் இதோ 7 8 9 10 11 ரைட். ஓகே கரெக்டு தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் இங்க வர்றப்போ இங்க சேர்த்துனா 2 பவர் 11. ஆக்சுவலாக 2 பவர் 11 இஸ் ஈக்குவல் டு 2048. அதுதான் நம்ம இங்கே எழுதிருக்கிறோம். அப்போ 2004 இஸ் ஈக்குவல் டு அப்போ 2 பவர் 11 இஸ் ஈக்குவல்னா வருதுன்னா 2 பவர் n. ஏன்னா இது வந்து n தான் நம்ம இங்கே எழுதிருக்கிறோம், இதுதான் நம்ம இங்கே எழுதிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் இங்க என்னோட வேல்யூ வந்து என்ன பண்ணிருக்கோம் 11. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிமானம் சமமா இருந்தா அடுக்கு சமமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம் n is equal to 11 எழுதிருக்கிறோம். அதுதான் இப்போ நம்ம என்ன ஒரு பார்த்துருக்கிறோம் 2 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் ஒய், தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அது ஒய். ஏன்னா இங்க அடிமானம் சமமா இருந்தா அது பவர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம போன கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கிறோம். சரியா? ரைட். ஓகே. நெக்ஸ்ட் ஃபைண்ட் இது nth term of 2, √2, 1, 1/√2. அப்போ இந்த சீக்வன்ஸோடைய nth term என்னவா இருக்கும் அப்படின்னு தான். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2 டிஃபரன்ஸ் வந்து முன்னாடி இருக்கிற டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அதாவது அப்போ √2ஓட ப்ரிசைடிங் டேர்ம் 2
அப்போ 2 இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா இந்த √2 டிவைடட் பை 2. அப்போ √2 டிவைடட் பை 2வை நான் எப்படி எழுதுறேன்னு பாரு. √2 டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் √2 எழுதலாம். அப்போ √2 டைம்ஸ் நம்ம ஒரு ரூட்டுக்கு ஒரு ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/√2 நமக்கு கிடைக்கும். சரியா? ரைட், ஓகே. ஸோ அப்போ 1/√2. அப்போ ஃபார்முலா ஃபைனல் nth டேர்ம் a r⁻n−1 a is equal to 2. ஏவோட வேல்யூ என்னதுங்க? ஏவோட வேல்யூ என்னன்னா ஏவோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 1/√2 பவர் n-1 பவர் என்னது n-1. ஸோ அப்போ 2 இங்க இந்த 1/√2ஓட வேல்யூ தான் நம்ம என்ன பண்றோம், இதனுடைய வேல்யூ பாரு. அதாவது என்னன்னா 1/√2 ஹோல் பவர் n-1 நான் எப்படி எழுதுறேன்னா √2 பவர் 1 - n எழுதுறேன். சரியா? அதுதான் அங்க எழுதுறேன். சரி, ரைட், ஓகே. அது எப்படி சார் நம்ம அந்த மாதிரி நம்ம எழுதுறோம் அப்படின்னா, இப்ப நான் என்ன சொல்லலாம், இந்த 1/√க்கு இந்த √2 எப்படி எடுத்து எழுதிக்க, √2 ஹோல் பவர் -1 அதுக்கு மேல பவர் வந்து n-1 இந்த மாதிரி எழுதுறோமா? இரு, நம்ம இந்த பக்கம் உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுறேன். ரைட், ஓகே. இப்போ இதுதானே இந்த டேர்ம் எப்படி வந்துச்சு நான் பார்க்கலாமா? இப்போ நான் என்ன பண்றேன், 1/√2 ஹோல் பவர் n-1. சரியா? ரைட், ஓகே. இதை நம்ம இந்த டேர்ம் தான் இப்போ நான் என்ன பண்ண மாற்ற போறேன். என்னன்னு மாத்துறேன்னு பாரு. அதாவது இதுக்கு இப்போ இந்த 1/√2வை √2 டிவைட்ல இருக்குது, என்ன மல்டிபிள் பண்ணணும், பவர் -1 அதுக்கு மேல என்ன இருக்குது n-1. சரியா? இப்போ நான் மீண்டும் நான் என்ன பண்றேன், இந்த √2 பவரை -1 இன்ட்டு n-1. அப்போ இங்க மல்டிபிள் பண்றப்போ √2 பவர் -n + 1. சரியா? ரைட். சரி, இந்த இடத்துல இது எப்படி சார் வந்தது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே தெரியும் எக்ஸ் பவர் ஏ ஹோல் பவர் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஏபின்னு மல்டிபிள் பண்ணலாம். இப்போ பாரு, இந்த இடத்துல தான் நல்லா கவனிக்கணும். இங்க ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது -1, இங்க பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது n-1. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா வரும் -1 இன்ட்டு என்னது n-1. சரியா? அப்போ அந்த நம்ம எழுதிடுறோம். இப்போ இங்க நம்ம என்ன எடுத்துட்டு வரோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இது மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன இந்த 2 இருக்கு இல்லையா, அந்த 2வை நம்ம என்ன பண்ணோம், √2 கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இந்த 2 எப்படி எழுதலாம்னா √2 ஹோல் ஸ்கொயர். அப்படின்னு என்ன அர்த்தம், √2 இன்ட்டு √2 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இங்க நம்ம எழுதுறப்போ √2 ஹோல் ஸ்கொயர் √2 ஹோல் பவர் -n + 1. அப்போ அடியன் சம் வந்து மேலே நம்ம கூட்டிக்கல. அப்போ √2 ஹோல் பவர் -n + 1 + 2. சரியா? அப்போ என்ன வராங்க, √2 ஹோல் பவர் 3 - n. இது வந்துச்சா பாரு. அவ்வளோதான். இப்படிதான் நம்ம முதல்ல இந்த ஃபார்முலா நம்ம இங்கே அப்ளை பண்ணுற விஷயம் உங்களுக்கு தெரியணும். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்றோம்னா, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் தி ஜாமெட்ரிக் சீரிஸ். இப்போ இந்த சீரிஸ் என்ன பண்ணலாம், ஜாமெட்ரிக் சீரிஸ் நீ என்னதை ஃபைண்ட் பண்ணு. அப்போ நம்ம என்ன இந்த ஜாமெட்ரிக் சீரிஸ் வந்து என்ன நம்ம பார்க்கலாம். முதல்ல ஃபைண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் காமன் ரேஷியோ ஆர் இஸ் ஈக்குவல் டு அதை செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், அதே மாதிரி தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் டிவைடட் பை தேர்ட் டேர்ம். அப்போ அந்த மாதிரி பண்ணோம்னா 0.6 டிவைடட் பை 0.03. நம்ம நான் இதை பண்றப்போ இதோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2. சரியா? அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து செகண்ட் டேர்ம், இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இதுன்னு தேர்ட் டேர்ம், இதுக்கு முன்னாடி ப்ரிசைடிங் டேர்ம் 1. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் காமன் எனக்கு என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது. ஸோ லெட் என்னது 1.92 பி தி nth டேர்ம். இப்போ இந்த சீக்வன்ஸ்ல அதானப்பா, இது பாரு, இந்த 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 சீரீஸ்ல இந்த லாஸ்ட் டேர்ம் இருக்குல்ல 1.92. நான் என்ன பண்ண நான் அந்த மாதிரி எடுத்து நான் என்ன எடுக்கிறேன் 1.92 பி தி
nth டேர்ம்னு எடுக்கிறேன். அப்போ nth டேர்ம்னு அர்த்தம் tn is equal to 1.92. அப்போ tn ஓட ஃபார்முலா என்ன? ar பவர் n மைனஸ் 1 is equal to 1.92. ஏவோட வேல்யூ என்ன? இது. ஆரோட வேல்யூ என்ன? 2. என்னோட வேல்யூ n மைனஸ் 1 தான். n மைனஸ் 1 தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1.92. இப்போ புரியுதா? அது வேறு ஏவோட வேல்யூ இது எழுதுகிறோம், ஆரோட வேல்யூ தான் தோறுக்கு பாரு, இதுதான் இந்த ஆரோட வேல்யூ கொடுக்குறோம். 2 பவர் 1. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 0.03 2 பவர் n மைனஸ் 1 2 பவர் n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1.92. அப்போ நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா 2 பவர் n மைனஸ் 1 வச்சுட்டேன். அப்போ 1.92 டிவைடட் பை 0.03. அதுதான் இங்கே நம்ம எழுதுறோம். அப்போ 0.03 டிவைட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 பவர் n மைனஸ் 1 சீக்கிரம் 64. அப்போ இங்கே 2 இருக்கிறதால இதுவும் என்ன பண்ணணும்? 2க்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 2 பவர் 6. அப்போ பேஸ் சமமாக இருந்தால் n மைனஸ் 1 சீக்வல் டு 6. அப்போ n சீக்வல் டு என்ன வரும் அப்படின்னா இந்த மைனஸ் 1 போகிறப்ப 7 வரும். அதுதான் சொல்கிறாங்க, இது ரெண்டுமே சமமாக இருக்குது. அதனால என்ன பண்ண மேலே இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். n minus 1 is equal to 6, n is equal to 7. The number of terms in the geometry series is 7 அப்படின்றது நம்ம சொல்றோம். இப்போ இந்த 64 வந்து என்னன்னா 64 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 32. 2ஆல் டிவைட் பண்ண 16. 2ஆல் டிவைட் பண்ண 18. 2ஆல் டிவைட் பண்ண 4. 2ஆல் டிவைட் பண்ண 2. சரி, அப்போ 1 2 3 4 5 6, அதான் 2 பவர் 6. விளக்கம் புரியுதா? இந்த பாரு 6 டைம்ஸ் பண்ணுறது தான் இதை 2 பவர் 6 நம்ம எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு தி சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் இன் ஜிபி. முக்கியமாக தி சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் இன் ஜிபி இஸ் 35 அண்ட் தி ப்ராடக்ட் இஸ் 100. ஃபைண்ட் தி நம்பர். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வராங்க நம்ம அப்படின்னா சம் ஆஃப் 3 நம்பர் 3 நம்பர் சம் பண்ணால் வேல்யூ ஜிபியோட வேல்யூ 35, அதோட ப்ராடக்ட் வந்து என்னது 1000. அப்படி இருக்கிறப்போ அந்த நம்பர் என்ன நீ சொல்லு அப்படின்றத நம்ம சொல்றோம். சரியா? ரைட். லெட் தி 3 நம்பர்ஸ் பி. லெட் தி நல்லா கவனிங்க. லெட் தி 3 நம்பர்ஸ் பி ஏ டிவைடட் பை ஆர் ஏஆர் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? 3 நம்பர். அப்படின்னா சொல்றாங்க தி 3 நம்பர்ஸ் இன் த சம் ஆஃப், நல்லா கவனிங்க, சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் 35. அப்படின்னா இப்போ மொத்தத்தையும் கூட்டினா எதுக்கு ஈக்குவல்? 35க்கு ஈக்குவல். சரியா? அப்போ இது தேர் ப்ராடக்ட், இது மொத்தத்தையும் ப்ராடக்ட் பண்ண எதுக்கு ஈக்குவல்? 1000க்கு ஈக்குவல். அப்போ இதை ப்ராடக்ட் பண்றது இந்த ஆறுக்கும் இந்த ஆறு கேன்சல் ஆகிடும். ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000. அப்போ 1000ன்றது என்ன பண்ணலாம் நம்ம 10 பவர், ஏன்னா இங்கே பவர் 3 இருக்குதுல்ல, பவர் வர மாதிரி மாற்றுறோம். 10 பவர் 3. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு அர்த்தம். அப்போ சப்ஸ்டியூட்டிங் இன் 1 ஈக்குவேஷன் நம்பர் 1 இல்லை, அது எங்க ஈக்குவேஷன் நம்பர் 1 இதில். அப்போ ஏ 10 டிவைடட் பை ஆர் பிளஸ் 10 பிளஸ் 10 ஆர் இஸ் ஈக்குவல் டு 35 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். சரியா? 35. அப்போ 35 நம்ம சொல்றோம் அப்படின்னா இது என்ன பண்றான்? காமனா எல்லாத்துலயும் ஒரு 6 மல்டிபிள் பண்ண அந்த டிவைடர் இருக்கிற 6 கேன்சல் ஆகும். அதுக்காக தான் அந்த பாரு கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் 10 இருக்கும், அங்கே 10 ஆர் இருக்கும். 10 ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 35. இங்கேயுமே காமனா 6 மல்டிபிள் பண்ணணும், ஏன்னா போத் சைடு தான் பண்ணணும். அப்போ 35 ஆர். அப்போ இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த 35 ஆர் இருக்குல்ல, இது இந்த பக்கத்துல இருந்தோம், இது எடுத்துட்டு வரும்போது -35. அதாவது இந்த டேர்ம் மட்டும் நான் எழுதுறேன் பாரு. என்ன எழுதுறேன்னா 10 பிளஸ் 10 ஆர் பிளஸ் 10 ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 35 ஆர் தானே. அப்போ 35 ஆர் இந்த பக்கம், இந்த 35 இந்த பக்கம் வர்றப்ப நான் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 35 ஆர்லேருந்து 10 ஆர் போச்சுன்னா 10 மைனஸ் 25 ஆர் பிளஸ் என்னது 10 ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? ரைட், ஓகே. அப்போ அது இதுல இருந்து நான் என்ன பண்றேன், இங்க இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றேன், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றேன். இதுல இருந்து 10 காமனா வெளியே எடுத்துட்டா அங்க என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் 2 ஆர் கிடைக்கும். இங்க இருந்து காமனா என்ன பண்றேன், இங்க ஒரு 5, இங்க 6 இருக்கு, இங்க 6 இருக்கு. 5 ஆர் நான் வெளியே எடுத்துட்டா 1 மைனஸ் 2 ஆர் எனக்கு கிடைக்கும். ஸோ பாருங்க, இங்க இருக்கிற 1 மைனஸ் 2 ஆர், இங்க இருக்கிற 1 மைனஸ் 2 ஆர் ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா நமக்கு இது கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அப்போ ஸோ இங்கே இதுவும் காமனா இருக்குதுல்ல, அப்போ 10 மைனஸ் 5 ஆர், 10 மைனஸ் 5 ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. 1 மைனஸ் 2 ஆர், அப்போ 1 மைனஸ் 2 ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. 10 மைனஸ் 5 ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஆரோட வேல்யூ என்னது 1/2, இந்த ஆரோட வேல்யூ என்னது 2. கேஸ் 1. அப்போ இந்த ஆரோட வேல்யூலாம் கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கொண்டு அப்ளை பண்ணு. என்ன ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏவோட வேல்யூ வந்து 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கு. ஏவோட வேல்யூ
10, இங்கே ஆரோட வேல்யூ இங்கே இருக்கு. அப்போ கேஸ் 1 ஏவோட வேல்யூ 10 அந்த ஆரோட வேல்யூ 1/2 வந்தாது. 3 நம்பர்ஸ் ஆர். அப்போ 3 நம்பர்ஸ் ஆர் அப்படின்னு நம்ம சொல்றப்ப எந்த நம்பர் நம்ம அப்ளை பண்ணோம்னா அது அங்கே இருக்கு பாருங்க. அப்போ அந்த 3 நம்பர்ஸ் வந்து என்னவா இருக்கும்? 20, என்னது 20, அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? 10, அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? 5 அப்படின்ற சமாச்சாரம் நமக்கு தெரியணும். சரியா? இப்போ இது கூட எப்படி இது நமக்கு எப்படி தெரியும்னா, இந்த வேணா உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இது இருக்கு இல்லையா? இந்த 3 நம்பர் தானே, இதை நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, 3 நம்பர்ஸ்னா என்ன அர்த்தம்? A டிவைடட் பை ஆர் கமா ஏ கமா ஏஆர். அப்போ A டிவைடட் பை ஏவோட வேல்யூ என்னது? 10. அப்போ 10 டிவைடட் பை 1/2 கமா 10 கமா 10 டிவைடட் பை என்னது? 1/2. அப்போ 10 டிவைட் 1/2 இந்த 2 மேலே போச்சுன்னா என்ன இருக்கும்? 20 கமா 10, 10க்கு 2 கேன்சல் பண்ணணும், என்ன இருக்கும்? 5. அதுதான் இதுங்க நமக்கு சொல்றாங்க. அதே மாதிரி அனதர் கேஸ் A = 10 இருக்கும்போது இங்க ஆரோட வேல்யூ 2 இருந்தா என்ன நடக்கும்? இதுல கொண்டு அப்ளை பண்ணு மீண்டும். அப்போ ஏவோட இதுல அப்ளை பண்ணோம்னா ஏவோட 10 டிவைடட் பை என்ன வரும்? 2. அதுக்கப்புறம் 10 கமா என்ன பண்ண 10 இன்ட்டு 2. அப்போ என்ன வருங்க? கேன்சல் பண்ணா 5 கமா 10 கமா 20. அந்த 3 நம்பர்ஸ் தான் இது அப்படின்றது நம்ம சொல்றோம். சரியா? ரைட், ஓகே. அதே மாதிரி சம் ஆஃப் தி nth term of GP, sum of the nth term of GP is equal to, அப்போ SN is equal to A r power n minus 1 r minus 1. Find the sum of the, இப்போ சம் பார்ப்போம். Find the sum of the series 0.7 plus 0.07 இந்த மாதிரி இருக்கிறப்போ இதனுடைய சம் ஆஃப் தி சீரிஸ் என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணணும். நம்ம இப்போதான் ஒரு நேரத்துக்கு முன்னாடி மேலே ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? ரைட். அப்போ A டிவைடட் பை, அப்போ சம் ஆஃப் தி சீரிஸோட ஃபார்முலா S இன்ஃபினிட்டி, அது A டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஏவோட வேல்யூ இங்கே என்ன அப்படின்னா 0.7 டிவைடட் பை 1 மைனஸ் ஆரோட வேல்யூ என்ன? ஆரோட வேல்யூ இதனுடைய வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 0.1. அதுதான் சொல்லுவேன், ஏவோட வேல்யூ 0.7, ஆரோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 0.1. அப்போ ஆறுன்றது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஆர் இஸ் ஈக்குவல் டு முன்னாடி டேர்ம். அப்போ இதனுடைய டேர்ம் வந்து என்னது? 0.07 வருது. இங்க எடுத்துட்டா 0.07. சரியா? இதுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0.7. இது கேன்சல் பண்றப்போ 0.1 எனக்கு கிடைக்கும். அதை வச்சுதான் நம்ம இங்க ஆரோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்றோம். ஸோ அப்போ 0.7 இது பாருங்க, 0.7 1லேருந்து 0.1 போனால் 0.9. ஸோ இதையும் கேன்சல் பண்ணுறப்போ 7 டிவைடட் பை 9 எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட், தி ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி x, x plus 3, x plus 9. Find the values of x and sum of the first 8 terms. அப்போ என்ன சொல்றாங்க? வேல்யூ ஃபைண்ட் தி வேல்யூஸ், எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 8 டேர்ம் வந்து என்னது? சம் பண்ணு. கூட்டினா என்ன கிடைக்கும்? அது 2 வேல்யூ தான் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஆஸ் எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 9 இன் ஜிபி. அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம கேள்வி நம்ம எழுதிருக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட், அப்போ என்ன சொல்றாங்க? டேர்ம் ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், அப்படிதானே? ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா இங்க எக்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 9, எக்ஸ் ஆஃப் என்ன வருது? எக்ஸ் பிளஸ் 9. அப்போ இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பண்ணு. ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் என்னது? பி ஸ்கொயர். இங்க என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9x. ஸோ அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டு இந்த 9xக்கு இந்த 6x போச்சுன்னா இங்க என்ன இருக்கும்? 3x இருக்கும். அப்போ இங்க 3xன்னா அப்போ 9 இஸ் ஈக்குவல் டு அது 3x. அப்போ 3க்கு 9 கேன்சல் பண்ணலாம், 3 இஸ் ஈக்குவல் டு அது x. அதுதான் நம்ம இங்க இந்த வேல்யூ நம்ம அங்க சொல்றோம். சரியா? அது இப்போ அதே மாதிரி as the first 3 terms are அப்படின்னா 3, 6, 12. ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் தானே? ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ்னா அதில் இந்த 3யோட இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு இங்கே அப்ளை பண்ணு. அப்போ அப்ளை பண்ணும்போது நான் எக்ஸ் கொடுத்தா 3, அதுக்கப்புறம் எக்ஸ் பிளஸ் 3 தானே? அப்போ எக்ஸ் பிளஸ் 3 பிளஸ் 3 6, அதுக்கப்புறம் நான் எக்ஸ் பிளஸ் 9. அப்போ 3 பிளஸ் 9 இஸ் ஈக்குவல்னா வரும் 12. அதுதான் இங்கே சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம நான் கண்டுபிடிச்சிட்டோமா? ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ என்ன சொன்னா ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் சொல்லணும், சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 8 லெட்டர் சொல்லணும். ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும், ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் இப்போ நம்ம சொன்னது பாரு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஃபர்ஸ்ட் லெட்டர்ல ஏவோட வேல்யூ 3,
அதனுடைய காமன் ஆரோட வேல்யூ என்ன, ஆர் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் 6/3 இஸ் ஈக்குவல் டு அது 2. அதை தான் அங்கே சொல்றாங்க பாரு, ஆரோட வேல்யூ 2. தி சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 8 டேர்ம் இஸ், அப்போ S8 இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா A ஆஃப் R பவர் n -1/R-1. இங்கே அப்ளை பண்ணினா எனக்கு என்ன கிடைக்கும், 765. இங்கே தான் வந்து என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் 8 டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, சரி, ரைட், ஓகே. ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் பண்ணிட்டது பாரு. அவன் கேட்ட கொஸ்டின் ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இது எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஃபைண்ட் தி 8 டேர்ம்ஸ் அப்படின்னா 8 டேர்ம்ஸ் தான் இது. சரியா, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் இன்செட் 4 GMs பிட்வீன் 2 and 6,250. சரியா, இன்செட் 4 GMs. அப்போ கிவன் n is equal to 4, ஏவோட வேல்யூ என்னது 2, அதுக்கப்புறம் பியோட வேல்யூ என்ன சொல்றாங்க அப்படின்னா 6,250 அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சரி, காமன் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை ஏ ஹோல் பவர். இதெல்லாம் ஃபார்முலா நீங்களாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஆர் இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ ஹோல் பவர் 1/n+1. அப்போ பியோட வேல்யூ என்ன அப்படின்றத பாரு. இது வந்து ஏவோட வேல்யூ, இது வந்து என்னது பியோட வேல்யூ. 4 என்னோட வேல்யூ தான், இன்செட் 4 தானே, அதுதான் இங்கே நான் சொல்றேன். பி பை ஏ இஸ் ஈக்குவல் டு, அப்போ 6, இதுதான் இது என்னது பி, இது வந்து என்னது ஏ ஹோல் பவர், இது வேல்யூ 4, அப்போ n+1 அப்படின்னா 1/5. அப்போ 1/5 இதை நீ கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு நீ பவர் எத்தனை வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 5 கிடைக்கும். தி 4 GMsனா என்னது G1 G2 G4R ரெஸ்பெக்டிவ் சொல்றோம். GN சொல்றப்ப AR G1 AR², AR³ AR⁴. அப்போ நமக்கு என்ன தெரியும், ஏவோட வேல்யூ 2 தெரியும், அதுக்கப்புறம் ஆரோட வேல்யூ என்னன்னு தெரியும், ஆரோட வேல்யூ 5 தெரியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏஆர் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண 10. செகண்ட் டேர்ம் வந்து நான் ஏவோட வேல்யூ 2, ஆரை வந்து என்னது ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா 25, 2 × 25 அது 50. அதுக்கப்புறம் தேர்டு வந்து என்ன பண்ணு, ஏவோட வேல்யூ 2 இன்ட்டு R பவர் 3, 5 பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 125. 125 இன்ட்டு 2 தட் இஸ் என்னது 250. ஸோ இப்போ இங்கே வரும், அதே மாதிரி இங்கே வரும். இதுதான் அவன் கேட்ட கொஸ்டின். சரியா, அவன் என்ன கேட்டிருக்கிறான் அப்படின்னா இந்த இடத்துல இன்செட் 4 GMs பிட்வீன் 2 and 6,250 அப்படின்னா இதுக்கு வந்து வேல்யூ என்ன வருது அப்படின்னா இதனோட வேல்யூ தான் இங்கே வருதுன்றது நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் ப்ரோக்ரஷனில் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜாமெட்ரி ப்ரோக்ரஷன் நம்ம பார்த்தோம். ஸோ இதோட கிளாஸ் முடியுது. தேங்க்யூ.